அரைக்கீரை பொரியல் பார்த்துடலாமா அவங்க. ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் எடுத்துக்கோங்க. அதை நல்லா வறுத்துக்கோங்க. வறுத்துட்டு அது கூடால உப்பு, மஞ்சத்தூள், வத்தல் பொடி இந்த 3 போட்டு வறுத்து தனியாக எடுத்து வச்சுருங்க. இதை மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரு அடி அடிச்சிருங்க. கீரையை கழுவி கட் பண்ணி நான் தண்ணி வடியதுக்காண்டி வச்சுருக்கேன். அப்புறம் அடுப்பை பற்ற வச்சுட்டு கடாய் எடுத்து வச்சுக்கோங்க. தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றுங்க. எண்ணெய் காஞ்சதும் ஜீரகம், கடுகு, உளுந்தம்பருப்பு இந்த 3ம் போட்டுக்கோங்க. இது நல்லா பொரிஞ்சு வந்ததும் ஒரு 5 சின்ன வெங்காயம் எடுத்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை அது கூட சேர்த்து ப்ரௌன் கலர் வர்றது வரையும் வதக்கி எடுத்துருவோம். அது நல்ல கலர் சேஞ்ச் ஆகட்டும். அப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கீரை இருக்குல்ல, கீரையை அது கூட சேர்த்துருவோம். கீரை சேர்த்தா கொஞ்சம் நிறைய கீரை இருந்த மாதிரி இருக்கும். ஆனால் வெந்து வரும்போது அந்த கீரை கொஞ்சமாயிரும். நீங்கள் கீரை அது கூட சேர்த்துட்டு ஒரு தட்டு வச்சு மூடி வைங்க. மூடினா கொஞ்சம் கேப் வச்சு மூடி வைங்க. லைட்டாக திறந்துருக்கிற மாதிரி வச்சு மூடி வைங்க. அப்படின்னா அந்த தண்ணி உள்ளே விழாது, ஆவி தண்ணி. அப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்தா கீரை வெந்திருக்கும். அதை கிண்டிக்கிட்டு நம்ம அந்த மசாலா இருக்குல்ல, அந்த மசாலையை அது கூட போட்டு கிண்டி எடுத்துருவோம். அரைக்கீரை பொரியல் ரெடி ஆயிடுச்சு. சூப்பராக இருக்கும். நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்போர்ட் கொடுங்க. ஓகேவா? பாய், see you. அரைக்கீரை சத்தானது. ஓகே, பாய், see you. நான் காலையிலே வீடியோ எடுக்கிறதுனால அந்த வாய்ஸ் கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்கும். நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? பாய்.